வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் திவ்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒன்று முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கோவை சரவணம்பட்டியில் மின்சாரம் தாக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் அஜாக்கிரதை காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளதாக மின்வாரியம் விளக்கம். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. தூத்துக்குடி, நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நீலகிரி, கோவை உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து 3 நாட்களுக்கு 1300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அதிரடி கைது. வீட்டு காவலாளியை தாக்கியதாக முன்னாள் மனைவி பீலா வெங்கடேஷ் அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. ஆளுநர் மாளிகையின் அழைப்பிதழில் காவி உடையில் திருவள்ளுவரை அச்சிட்ட விவகாரம். தமிழ் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் கிண்டி ராஜ்பவனிற்கு பாதுகாப்பு. திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பது தமிழ் இனத்தை அவமதிப்பது போல் உள்ளது. ஆளுநர் மாளிகையின் செயலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட மத்திய அரசுக்கு கேரள அரசு கடிதம் எழுதியதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்ட மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். அழைப்பிதழில் காவி உடையுடன் திருவள்ளுவர் படம் அச்சிடப்பட்ட விவகாரத்தில் ஆளுநருக்கு கடும் கண்டனம். நாம் தமிழர் கட்சியை விட பாஜக அதிக வாக்குகள் பெற்றால் கட்சியை கலைத்து விடுகிறேன். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் தடாலடி. சென்னை என்ஐஏ அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த விவகாரம். சைபர் கிரைம் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. பிரதமர் நரேந்திர மோடியின் தேர்தல் பரப்புரைக்கு தடை விதிக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் மனு. 2 மாநிலங்களுக்கிடையே வன்முறையை தூண்டும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பரப்புரை உள்ளதாக புகார். பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் தொடர்ந்த வழக்கில் இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. வழக்கே பதியாத நிலையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி தரப்பு வாதம். வழக்கு ஒத்திவைப்பு.
பள்ளி மாணவர்களின் பெற்றோரை வாட்ஸ்அப் குழுவில் இணைக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டம். மாணவர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீண்டும் மழை. பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருப்பரப்பு அருவியில் குளிக்க 6வது நாளாக தடை விதிப்பு. அருவிக்கு அருகே சுற்றுலா பயணிகள் செல்லாத வகையில் வேலி அமைப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி விசாக பெருவிழா கோலாகலம். மதுரையில் கூடலழகர் கோயிலில் வைகாசி பெருந்திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை மீண்டும் தொடக்கம். ரயில் பாதையில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்து சேவை தொடங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. திண்டுக்கல்லில் திமுக பிரமுகர் கொடூரமாக வெட்டி படுகொலை. முன்பகை காரணமாக கொலை நிகழ்ந்ததா என போலீசார் விசாரணை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ரவுடி கண்ணதாசன் கொலை செய்யப்பட்ட வழக்கு. 5 பேரை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே காதலன் வீட்டின் முன்பு பெண் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. திருமணம் செய்து கொள்வதாக கூறி கர்ப்பமாக்கி ஏமாற்றியதாக பரபரப்பு புகார். மாதிரி திட்டினாரு. அதுக்கப்புறம் இதோட இப்படியே விட்டுறணும், 2 பேரும் நீயும் பேசிக்க வேணாம் அவளும் பேசிக்க வேணாம், 2 பேரும் இதோட விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை உயிரோட விடுவேன், இல்லை அப்படின்னா 2 பேரையுமே கொண்டு இங்கேயே போட்டு போயிடுவேன், என்னோட வயசு போயிடுச்சு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிலுக்கு போகிறதுக்கும் இதுக்கு மேலே என்ன எனக்கு இருக்குது, 2 பேரையும் கொலை பண்ணி போட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினாரு. அதனால் நான் எதுவுமே பேச. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி.